எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி சேருவோம். ஏன் விஜய் கட்சி கூட சேருவோம், யாரு கூட சேருவோம். நாங்க ஒண்ணு சும்மா பிபி ஓதிட்டு இருக்க முடியாது. இது உடனே சிலருக்கு பெட்டக்ஸ் எரியும், பயங்கரமா எரியும். இந்த கமெண்ட் போடுறங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், அந்த நாதாரி பிச்சைக்கார பயலுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் நான் பயப்படுறவன்லாம் கிடையாது. முதல்ல இந்த உலகமே 1740 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்க இந்த பூமி பந்தம், நான் 10-12 வருடங்களுக்கு முன்பு பூதாளம்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருந்தேன். அதில் இந்த கனிம வளங்களால் கொள்ளையடிக்கப்பட்டு பூமியை பிளந்து அணுகுண்டு வெடிகுண்டு ஹைட்ரஜன் நைட்ரஜன் அவங்களால் பிளவுபடுறதுனால புவியீர்ப்பு விசை கெட்டு உதிர்ந்துடும், நாசமா போயிடும்னு அதுலேயே சொல்லியிருப்பேன். இப்போ இவர்கள் இந்த ஏகாதிபத்திய அரசுகள் அமெரிக்கா மற்றும் இவங்க தான் இந்த ஃபில்த்தி கிரிமினல்ஸாக இருக்காங்க, ஒயிட் காலர் கிரிமினல்ஸாக இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டையும் பிடிச்சாங்க, வியட்நாம் பண்ணாங்க, இப்போ வெனிசுலா பிரதமரை பிடிச்சாங்க, ஈராக்கை திருத்தி கட்டினார். இந்த இரண்டும் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த பூமி பந்தத்தை நாசமாக்குறாங்க. நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியாது. நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவோம், ஆதரவு கொடுப்போம். மற்றும் யாரு கூட கூட்டணி வைக்கிறதுங்கிறத இப்போ முடிவு பண்ணுவோம். இது மிகப்பெரிய தேர்தல் திருவிழா. உங்களுக்கு டிக்ளேர் பண்றதுக்காக அழைத்தோம். தாங்களது கேள்விகளை கேட்கலாம். நாங்க இந்த கொள்கைகள் எல்லாம் படிச்சீங்கல்ல, மதுக்கடையில அடிச்சு உடைக்கணும், ஒரு ஸ்பிரிட்டு, பயங்கரமான ஸ்பிரிட்டு, அரக், அதை வச்சு இவங்க தயவு செஞ்சு பேசாம இருங்களேன் பத்திரிகையாளர்களே. அதை பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பிச்சா அதுல எவ்வளவு விஷம் இருக்குது, இந்த உடல் கூறுகள் எப்படி அழிஞ்சு போகுங்கிறது தெரியும். அந்த இலவை தூக்கி போட்டு உழைப்பாளர்களுக்காக கல்லுக்கடை தரீங்க, சாம்பியன் மாதிரி ஆக்குங்க. அரிசியில இருந்து ரேஷன் அரிசி எவ்வளோ வீணாகுது, அதுல சாம்பியன்லாம் அப்படித்தான். இதுல இருந்தும் கோதுமையில இருந்தும் ஆப்பிள்ல இருந்தும் அரிசி இப்படிதான் தயாரிக்கப்படுது. அப்படி நம்ம உணவாக அதை படைச்சு நீங்க அப்படி பண்ணிக்கிட்டு போங்க, அது ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா இருக்கும். அதனால நீங்க எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி சேருவோம். எங்க கொள்கைகளை இதை ஏத்துக்கிற அதிமுக கூட சேருவோம், ஏன் விஜய் கட்சி கூட சேருவோம், யாரு கூட சேருவோம். நாங்க ஒண்ணு சும்மா பிபி ஓதிட்டு இருக்க முடியாது. இது தேர்தல் திருவிழா, பயங்கரமான தேர்தல் திருவிழா. என்று கொடிக்கம்பம் ஏற்றப்படுகிறதோ அந்த திருவிழாவில் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும், பயங்கரமான பங்கு வகிக்கும். அதைத்தான் இப்போ நாங்கள் இந்த தீர்மானத்தை சொல்லியிருந்தோம். நாங்க ஆதரிக்கிற கட்சிகள் அப்படியே சும்மா கோடை மாலை போன்று இந்த நாட்டை குளிர் வச்சு அவங்கள ஆட்சி கட்டில உட்கார வைப்போம். அதே நேரத்தில் தமிழர்களுக்கு எதிரான, தமிழர் நலனுக்கு எதிரான கட்சிகளை எங்களுடைய தாக்குதல்கள் அதி பயங்கரமாக இருக்கும், அதி உத்வேகமாக இருக்கும். நாரா கிழிச்சு தொங்க விடுவோம். தமிழ்நாட்டை ஆளணும். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும். 2029 அல்ல, அதற்கு முன்பே இது கலைக்கப்பட்டாலும் தமிழன் தான் பிரதமராக வரணும். 20,000 ஆண்டுகள் முன்பு எப்படி வாழ்ந்தான் நம்ம தமிழன் பாக்குறீங்க. சரித்திரங்கள் ஒரு வெள்ளைக்காரன் வெள்ளைக்காட்சியை சொல்லிட்டு போறாங்க. சிகை கொற்றன் 7 இடங்கள்ல 11 இடங்கள்ல அவன் உடல் மொழி பாருங்க, அங்க போய் வரைஞ்சிருக்கான். சிகை கொற்றன் ஆள் வச்சு பண்ணியிருக்கணும். அவர் ஒரு வணிக தலைவனா இருக்கலாம். இப்ப நான் 10,000 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளவு, அதாவது 2,000 கிலோ டன் எடையுள்ள நவாய் அதான் நேவின்னு இப்ப அழைக்கப்படுது. எல்லா ஆங்கிலத்துக்கும் தமிழ் சொற்கள் பயன்பட்டு இருக்கு. தமிழ் சொற்கள்ல இருந்துதான் சமஸ்கிருதம் வந்திருக்கு. அதை விட்டு தள்ளுங்க. எப்படி கடல் ஓடிகளா 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க ஆஸ்திரேலியால இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும், அண்டார்டிகா, அங்க இருந்து மடகாஸ்கர்ல இருந்து மால்டீவ்ஸ் வரைக்கும் பறந்து விரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு எந்த சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தமிழ் சமூகம் வாழ்ந்தது
இன்னைக்கு பக்கத்துல போய் மீன் பிடிக்க போனா கைது பண்ணி அநியாயம் பண்றா, அசிங்கம் பண்றா, கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. இனிமேல் பொறுத்துக்க முடியாது. தமிழக மீனவர்களை எந்த நாதாரியை எந்த நாயும் கைது பண்ண கூடாது. இது எங்களுடைய திட்டம். இதுக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்கிறவங்க கூட நாங்க கூட்டணி வைப்போம், இல்லாட்டி கூட்டணி வச்சு அதுக்கு சம்மதிக்க வைப்போம். இனிமேலும் நாங்க தூங்கிட்டு இருக்க முடியாது. தனித்தையே நாங்க போட்டி போடணும். எங்கள்கிட்ட எங்க காசு இருக்குது? நீ தருவியா? நீ தருவியா? இல்ல மேல இருந்து ஏதாவது பொட்டி வருமா? நான் ஏதாவது பேசினா இப்ப லைவ்ல கூட போயிட்டு இருக்கோம், உடனே சிலருக்கு பெட்டக்ஸ் எரியும், பயங்கரமா எரியும், உடனே போடுவான் கமெண்ட். இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், அந்த நாதாரி பிச்சைக்கார பயலுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் நான் பயப்படுறவன்லாம் கிடையாது. நான் பழம் தின்னு கொட்டை போட்டு பழம் தின்னவன். நான் 1999 நின்னேன். புதிய தமிழகம் சார்பா 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். என்னாலதான் திமுக தோற்றுச்சு. டிடிவி தினகரன் முத வர்ற எம்பி ஆகிறார். 2019 நாம் தமிழர் சார்பா நின்று 56,000 ஓட்டு ஏதோ வாங்கினேன் திண்டுக்கல்ல. அதனால நாங்க இந்த எங்க கொள்கைகளுடன் ஒத்து வருபவர்களுடன் அது யாராக இருந்தாலும் சரி நாங்க சேர்ந்து போட்டி போடுவோம். எத்தனை தொகுதிகளில் நிக்கிறோங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம். திமுகவோட கடந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு? அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. மக்கள் பார்ப்பாங்க. அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. நான் ஒரு நடிகனா பொது வெளியில பாராட்டி இருந்தேன். அதுல எந்த வித இதுவும் இல்லை. இப்போ ஒரு கட்சியின் வரையில ஒரு இந்திய ஜனநாயக பள்ளிகள் இயக்கத்தின் சார்பாக நாங்க இப்ப முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அது யாரா இருந்தாலும் சரி, இதுதான் எங்க கொள்கைகள் சொல்லிட்டேன் இல்லையா. இனிமேலும் நாங்க இழிச்ச வேணா தமிழ்நாடு உட்கார்ந்துகிட்டு இருக்க. எங்கள் பூம்புகார் இடத்துல இன்னும் தோண்டப்படலை, ஆய்வறிக்கை செய்யப்படலை. இன்னும் கீழடி அறிக்கையை கேட்டு வாங்க கொடுக்க துப்பு இல்லாத ஒரு அரசாங்கமா இருக்கு. தமிழர்களின் எதிர்காலத்தை ஏகப்பட்ட பழைய சரித்திரங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கு. வேதகால நாகரிகம்னு போட்டு பொய்ய புனைஞ்சு சரஸ்வதி நாகரிகம்னு இல்லாத ஒன்றை சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு வந்தா 1924 ஜான் மார்ஷல் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முந்தையவே இது இருக்கு. இது தமிழின ஒரு எழுத்து, இது நாகர்கள் தமிழர்கள் உலகெங்கும் பண்ண அந்த அடையாளங்கள் இங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பொத்திக்கிட்டான். தமிழ்நாடு அரசு தான் இப்ப அதை 100வது ஆண்ட 1924 பண்ணி இப்ப 2024 சென்ற ஆண்டு கொண்டாடிச்சு. ஜான் மார்ஷலுக்கு இங்க சிலையும் இருக்கு. அதனால இன்னும் நம்முடைய உரிமைகள் மூடி கிடக்குது கடலுக்குள்ள. அதை 1000 கோடி செலவழிச்சு அதிகமான ஆர்காலஜிஸ்ட் தமிழர்களை வச்சு அந்த கண்டுபிடிப்புகளை புனரமைப்பு செய்யணும். தமிழனின் தொன்மையை நிலைநாட்டணும். முதல்ல இந்த கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக இந்த ஒன்றிய அரசு உடனடியாக டிக்ளேர் பண்ணணும். மத்திய அரசு அனுமதியே தர மாட்டேங்குது. தராட்டி தூக்கி போட்டு மிதிப்போம். அப்படி ஒரு அரசு தேவையில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அனுமதி தரணும். அனுமதி அனுமதி தராட்டி அந்த மத்திய அரசு தேவையில்லை. எங்களுக்கு அனுமதி தரையில நீ போய் அங்க போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? ஏயா, இஸ்ரேல் எவன் நாடு? அரேபியர்கள்ட்ட ஆட்டையை போட்ட நாடு. 46 பிடிச்சா காந்திஜி அன்னைக்கே சொன்னாரு, மிகப்பெரிய இந்த செட்டில்மெண்ட் தப்பு, இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், பல தலைமுறைகளுக்கு இது சாபக்கேட அமையும்னு அவரோட ஹரிஜன் நாளிதழில் எழுதியிருக்காரு. நான் ஹிஸ்டரியில் எடுத்து படிக்கிறேன், எல்லா யூடியூப்ல இருக்கு பாருங்க. இஸ்ரேலுங்கிறது ஒரு களவாணித்தனமான மொல்லமாரித்தனமான இலுமினாட்டிகள் அரேபியர்கள் நிலத்துல போய் அந்த வீடியோல இன்னும் இருக்கு. கீழே குண்டிக்கு கீழே ஒன்றும் இருக்காது. அப்படியே நிர்வாணமா கப்பல்ல போய் அகதிகளா போய் நின்று அப்போதைய பாலஸ்தீன அதிபர்கிட்ட கடிதம் கொடுத்து, நாங்க உங்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டோம், ஒரு ஓரமா இடம் கொடுங்கன்னு பிச்சை எடுத்து வாழ்ந்தவன் இன்னைக்கு அந்த மக்களை எவ்வளவு பாடாப்படுத்துறாங்க. நீங்க நான் மன்சூர் அலிகான் இல்லை, பொதுவாகவே பாருங்க. யாசிர் ராவத் போராடி செத்து போயிட்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ள நீங்க கேமரா எடுத்துட்டு அங்க போக முடியுமா? பாலஸ்தீனத்துக்குள்ள போகவே முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. கன் பாயிண்ட்ல அப்படியே அதான் அவன் காஷ்மீர்ல கடைபிடிக்கிறான். 10 அடிக்கு ஒருக்கா வச்சுக்கிட்டு இருக்கான். சுதந்திரமா நடமாட முடியல, சோறு சாப்பிட முடியல, உணவு அவ்வளவு 80,000 1 லட்சம் குழந்தைகளையும் பெண்களையும் வயதுகளையும் அந்த இஸ்ரேல் பொசுக்கணும். அதுக்கு இரங்கல் கூட்டம் போடாத நம்ம பிரதம மந்திரி அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபாதர்லேண்ட் அப்படிங்கிறார். ஃபாதர்லேண்ட்னா என்ன அர்த்தம்னு அவருக்கு தெரியல. அரேபியாக்காரன் தான் அவருக்கு அப்பனா.
களவாணித்தனம் பண்ணிட்டு நாட்டை பிடிச்சிட்டு இருக்கான் இஸ்ரேல். இந்த 2 நாடுனால இன்னைக்கு நாடு சமூக நாசமாயிட்டு இருக்கு. ஒரு எப்ஸ்டைன் ஃபைலில் மாட்டிக்கிட்ட ஒரு பாலியல் குற்றவாளி, சின்ன குழந்தைகளை, ஒரு சின்ன வயசுல ட்ரம்ப் போட்டா வருது, யூடியூப்ல தான் பார்க்குறேன், கை நீட்டுறாரு, பல குழந்தைகள் நிக்க விட்டுருக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் குற்றவாளி, குழந்தைகளை ரேப் பண்ண ஒருத்தன் அங்கே உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப்புங்கிற ஒரு ஆள் அதிபதி அமெரிக்காவுக்கு இருந்துட்டு இருக்கான். அதை மூடி மறைச்சு இப்போ இந்த 4 நாள்ல பல ரகசிய டீலிங்கள் போயிட்டே இருக்கு. திசை திருப்பி விட்டுட்டான் ஒரு பக்கம். அப்படி ஒரு குற்றவாளி இந்த மாதிரி ஒரு போரை திணிச்சு மக்களை படுகொலை செய்யறது எந்த விதத்துக்கு நியாயம்னு தெரியல. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுதான் பதில். விஜயோட வருகை எப்படி பாக்குறீங்க? அரசியலோட வருகை, அவர் வந்ததால ஓட்டு பிரிய நினைக்கிறீங்க? அவர் வரலாம், யாரும் வரலாம், நாங்களும் வரலாம், விஜய் வரலாம். அதுல கணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டா ஜெயிப்பார். ஏன் அவர் வரக்கூடாதா? வரட்டும். நான் தான் சொன்னேன், விஜய் கட்சி கூட நாங்கள் கூட்டணி அமைப்போம். தார்மீக ஆதரவனா இந்த படம் வெளிவராதுக்கு ஆளுங்கத்தை சொன்னேன். கமலா தியேட்டர்ல முதல்ல அவர் வெளிப்படையா அவர் இறங்கி இங்கேயே தான் சொன்னேன், காலை காமிச்சிக்க பாரு, கால் தடம் பதியணும், உழைக்கணும், மக்களோட மக்களா இருக்கணும்னு சொன்னேன். நான் எதுவும் நியாயத்தை தான் பேசுறேன். இப்பவும் அதான் சொல்றேன். இப்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பண்றார், வர்றாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. யூடியூப்லாம் பார்த்தா பயங்கரமா பேசுறாங்க பெண்கள். நாங்க ஆதரவு தருவோண்டா, நாங்க 1000 அக்கால் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம், ஏன் பொண்டாட்டிய கூட போகணும், உனக்கு என்னடாங்க, உனக்கு என்ன, அவர் வரட்டும்பா, என்னப்பா உனக்கு ஏதாவது போகுதா? ஏன் அதை அமுக்கிறத விட்டு போட்டியா? கேள்வி அங்கிருந்து வருதா? கேளு. புரியல. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அது எதுக்கு நீங்க தோன்றீங்க? அது இன்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அது கோர்ட்டுக்கு அதை சாத்திக்கிட்டு தான் அதெல்லாம் நடைமுறையில இருக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. இதுவே இந்த அயோக்கியத்தனம் பொது வெளியில போடுறது பண்றது, அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்ல சித்தியா வச்சுக்குது. அது என்னப்பா, என்ன சக்காலத்தியா அந்த மாதிரி யாரையா வச்சுட்டு போகுது, அவரோட இஷ்டம்ப்பா. உனக்கு எதுக்குப்பா? அங்க ட்ரம்ப் மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணிட்டு வார் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேலாம் உனக்கு போகாது கண்ணு. நம்ம ஆளு வர்றான், போராடுறான், வந்துட்டு போட்டுமே. இனிமேல் தான் நடத்தணும் பேச்சுவார்த்தைங்கிறதல்ல. அதான் அதுக்காகத்தான் கூட்டம் போட்டிருக்கோம். அது நாங்க யார்ட்டையும் போய் தொங்குறாள் எல்லாம் கிடையாது. என்னை பத்தி மக்களுக்கே தெரியும். நம்ம தனிக்காட்டு ராஜா தான், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்தவங்க கொண்டாட்டி இருக்கு நீ கிளறிட்டு இருக்க, அதுல என்ன உனக்கு குச்சி? அது என்ன குச்சி? அவனை தோண்டுனா 1000 இருக்கு, 10,000 இருக்கு. அதுதான் தோழர்களே. இந்த பூமி பந்த ரொம்ப கொடூரப்படுத்துறாங்க. உண்மையில இப்படி நம்மெல்லாம் இப்ப சந்தோஷமா இருக்கோம். எவ்வளவு பெரிய அணுகுண்டுங்க, வெடிகுண்டுங்க வெடிக்கிறான், கடலுக்குள்ள புழக்கிறான். இதை ஒரு டாக்டர் ஒரு உயிரை காப்பாற்ற, ஒரு கண்ணில் சின்ன தூசி வந்துட்டுனா நம்ம என்ன பாடுபடுறோம்? ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றுறதுக்கு 20 மணி நேரம் 28 மணி நேரம்லாம் 10 டாக்டர்கள் சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்ற போராடுறாங்க, ஆக்சிடென்ட்ல தப்பிக்கிறவனு. இந்த மனித பிணங்கள், காட்டு மிராண்டிகள், இந்த நேத்தன்யாகுங்கிற ஒரு சனியை முடிச்ச நாதாரி ஒரு ப்ரூட்டல் கில்லர், அவனெல்லாம் இந்த நேரம் சாகடிக்கப்பட்டிருக்கணும். நான் ஒரு கிறிஸ்டியன், முஸ்லீம் என்று இந்த இதுலயே பேசல. மனித இனத்திற்கு எதிரான பிணந்தின் நாதாரிகள் இந்த 2 பேரும். வெளிப்படையாக நான் குற்றம் சுமத்துகிறேன். இந்திய அரசு இஸ்ரேல் ஆதரவே கொடுக்க கூடாது, பேச்சுக்கே இடம் இல்லை. அது நம்மளது இந்தியாவின் பாரம்பரியமே இல்லை. ஆதிகாலம் தொட்டு இஸ்ரேல் என்பது எதிரி நாடு, தவறா உருவாக்கப்பட்ட நாடு. அதை மோடி அவர்கள் போய் பிரதமரா எல்லாமே நாங்க உங்க பக்கம்னு சொன்னா அது 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சும்மா இன்னைக்கு இதை கொடுத்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க அதை போராட்டம் பண்ணக்கூடாது. என்னடா நீ வெட்டி குவிப்ப, இவன் பண்றது தீவிரவாதமா தெரியுது, அவனுங்க பண்றது தீவிரவாதம் இல்லையா? உலகத்துல எல்லா நாடுகளையும் கபலீகரம் பண்ணிட்டு இருக்கானே கபோதிப்பேன், பண்றானா இல்லையா? பக்கம் நியாயம் இல்லைன்னா சொல்லுங்க. இப்ப ஹமாஸ் போய் கொள்ளலாமா
கேட்கலாம் சில நாய்ங்க. ஏண்டா 60-70 வருஷமா ஆண்டாண்டு காலமா அவனுங்களை அடக்கி 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 வச்சா அவன் கொஞ்சம் பேர் போராடினான். சரி, அவனுங்களை மட்டும் நீ அட்டாக் பண்ணு, பொதுமக்களை ஏன் பண்ற? டிட் ஃபார் டாட். அதுதான் நண்பர்களே, வருகிற இந்த தேர்தல் திருவிழாவில் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா எந்தெந்த இடங்களில் போட்டியிடப் போகிறது, யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பதை தேர்தல் திருவிழா அறிவிக்கப்படும் போது தெரிய வரும். நீங்க இன்னும் கேட்கலாம். நீங்க எந்த தொகுதியில போட்டியிடலாம்? அது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. எந்த தொகுதியில் என்னை விரும்புகிறார்களோ அந்த தொகுதியில் நான் போட்டியிடலாம். எந்த தொகுதியில் எங்கள் கூட்டணி கட்சி இடம் தருகிறதோ நான் 234ல் எங்கே நான் போட்டியிடுவேன். எனக்கு நான் அந்த பள்ளப்பட்டி தான் வேணும், திண்டுக்கல் தான் வேணும், வேலூர் தான் வேணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் பார்த்துக்குவாங்க. எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், இங்கே எல்லாம் கீழே இருக்கவன் பார்த்துக்குவாங்க. நீங்க எதுவும் தைரியமா கேட்கலாம். நான்லாம் ஒன்றும் நீங்க என்ன வேணாலும் கேவலமா என்ன கேட்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பெரியவர் ஓபிஎஸ் ஐயா 3 முறை முதல்வராக இருந்தவர். அவருடைய காலச்சூழல், அவருடைய நேரம், அவர் முடிவெடுக்கிறார் மக்களுக்காக ஒழிப்பதற்கு. அவர் அதிலே சேர்ந்து வேலை செய்து மந்திரியாகவோ ஏதாகவோ ஆகுவார். அது அவருடைய அரசியல் முடிவு. தேர்தல் கமிஷன் நியாயமா இல்லை, எல்லாமே அவர்கள் கையில் இருக்கிறது. அதான் எங்க ஸ்டாண்டு. இந்த இதுதான் தமிழன் ஆளணும், இதுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் பண்ணணும். ஒண்ணு, இணைந்து நாங்கள் போராடுவோம். நாங்க யாரு கூட கூட்டணி வச்சுக்குவோம். ஆமா, அமைதி. அவர் தனியார் தானே நிக்கிறேங்கிறாரு. 234 தொகுதிகளிலும் ஒரு ஆண் ஒரு பெண். 117 117 இந்த பக்கம் 117, இந்த பக்கம் 117. அப்பா திருநங்கையில விட்டாங்களேப்பா, அதுல எப்படி வரும் பிரிக்கிறது? ஆண்ல வருவாங்களா பெண்ல வருவாங்களா? அட சிரிக்காதீங்கப்பா, சொல்லுங்கப்பா. நம்ம கிண்டல் பண்றதா உடனே அடிச்சு விடுவாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்காடா வெள்ளிவாக்கமா? அசத்த வாழ்த்துக்கள். இல்லப்பா, இவருக்கு பதில் சொல்லிக்கிறேன். அவர் சீமான், நான் கோமான், அவ்வளவுதான். அவரு நான் சேர்ந்து பயணிச்சேன், பண்றேன். அவரு கடைசி வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் அவர் தனியாக தான் நிற்பார். அது அப்படி ஒரு விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. நல்ல மனுஷன். அவரோட கொள்கைகள் எங்களோட கொள்கைகள் எல்லாம் ஒத்துத்தான் போகும். ஆனா நாங்க வெளிப்படையா மனசார வெள்ளேந்தியா நாங்க போராடுறோம். அதையா தம்பி ஏதோ கேட்டீங்க. நீங்க என்னமும் கேளுங்க, தப்பு இல்ல. திமுக கொடுக்குதா? எப்படி? இல்ல இல்ல, யாரு சொல்றா? யாராவது போடுவாங்கப்பா. சரி, சில சகுனிகள் வந்து இப்ப ஏஆர் ரஹ்மானு கூட திடீர்னு அவர் மனைவி அவர் மேல அட்டாக் பண்ணுச்சு இல்லையா? அந்த மாதிரி இது அவர் மறுபடியும் நீங்க கேட்கறது, இதெல்லாம் ஒரு கட்சி பின்னாடி இருந்து இயக்குதுன்னா அது நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதான் எங்களுடைய கைகள் இப்போது மூடி இருக்கின்றன. எங்களுடைய இந்திய ஜனநாயக புலிகளின் கைகள் மூடி இருக்கின்றன. இதை தேர்தல் திருவிழாவின் போது எங்கள் சார்பாக நாங்கள் இதை திறக்கும் போது இதில் மலர்களும் இருக்கலாம், எரிகுண்டுகளும் இருக்கலாம். அப்போ நாங்க பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் வாங்குவோம். இதை இப்போது பேச முடியாது. அது நாங்கள் முடிவு செய்வோம். யார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நிக்க வைக்கிறாங்க, அவர்கள் தமிழ் இனத்துக்காக, தமிழ் சார்புக்காக, தமிழின முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர்களுடன் சேர்ந்து போராடுவோம். அது பிஜேபி இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும். இந்த இதை நீங்க மதவாதம் பண்ணக்கூடாது. அடிப்படை மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அடிப்படை மதவாதம் எந்த இதுக்கும் உதவ இந்தியாவில் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனால ஆதரவு இவர்களுக்கு, எதிர்ப்புன்னு இப்ப தம்பி கேட்டார் பார்த்தீங்களா? யார் பின்னாடி யாரு, யார் பின்னாடி யாரு, எல்லாம் வண்டவாளத்தை தூக்கி ஏற்றுவோம்.
அடிச்சு தொங்க விடுவோம், கிழிச்சு தொங்க விட்டுருவோம். அது சொல்ல முடியாது நண்பரே. அவ்வளவு ஆசை இருந்தால் நீங்களே போய் கேட்டுக்கொள்ளுங்கள். போங்க அந்த ஆலந்தூர் கோர்ட்டுக்கா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போய், வக்கீல் யார் பின்னாடி சொல்லு, கேளு. இது என்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். அவர் ஒருத்தர் அரசியல்ல வந்திருக்காரு, 1000 எதிர்ப்பு இருக்கலாம். எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வர்றதான் மனுஷன். தம்பிக்கு அரசியல், நான் 7 எலெக்ஷன் நின்றுட்டேன், எவ்வளோ காட்சிகளை எழுந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வீண் போகலை. இந்த தேர்தலில் வருவோம், அடிச்சு பிடிச்சி. ஆமா இப்போ எங்க வெள்ளிவாக்கமா பூந்தம் இல்லையா, எங்க வேணாலும் பூந்து விளையாடிடலாம். ஆமா, சந்தோஷமா வச்சுக்கணும் மக்களை, சாகடிக்க கூடாது. ஒரு மனைவியின் பின்னால் ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது என்று தோழர் சொல்லுகிறார். யார் பின்னால் யார் போனா எனக்கு என்ன, அது அவங்களோட பிரச்சனை. நாங்க எப்படி எங்க இருக்கிறது என்றால், பேரறிஞர் அண்ணா சொல்லியது போன்று சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் விளக்கு என்பது போன்று எங்களுடைய வாதங்கள் ஒரு வக்கீலை போன்றதாக இருக்கும். கலைஞரை விளக்கமாக எங்களுடைய வாதங்கள் இருக்கும். அந்த வாதங்களை முன்வைப்போம். ஜஸ்டிஸ், நீதிபதிகள் மக்கள் தான். இந்த டுபாக்கூர் மெஷின் அல்ல. இவ்வளவு கேஸை நீங்க கேட்குறீங்க, விஜய் மேல அதுக்கு இந்த வேலை இது கேஸுங்கிறீங்க. ஆனால் நான் 2019 டெல்லி வரைக்கும் போனேன், இந்த இவிஎம் ஒழிக்கணும்னு போராடினேன். நானே பார்ட்டியல் பெர்சன், தூக்கி போட்டாங்க, கோண்டாங்க. அங்கே பார்த்தா ஆயிரக்கணக்கான கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. ஜொமேட்டோவா எடுத்துக்க மாட்டாங்களா? இதெல்லாம் நீதிபதிகள் எல்லாம் வாங்கப்பட்டாங்க, அவங்களோட பாக்கெட்டில் இருக்காங்க. 2010 பிரசாந்த் பூஷனா வெளியே வந்து சொன்னார், அவங்க 4 ஜட்ஜிகளை கொண்டாந்து அவங்க வசதிக்கு நியமிக்கிறாங்க, அதன்படி தீர்ப்பு வாங்கிக்கிறாங்க. அது கரப்ட் தானே? எல்லாமே கரப்டாகி கிடக்கு. அதெல்லாம் மாற்றணும்னா உண்மையான ஒரு ஆட்சிகள் மலர வேண்டும். ஒரு வெங்காய நிலையம் இல்லை, ஒரு வெள்ளைப்பூண்டு நிலையம் இல்லை, தூக்கி போட்டு உள்ள போட்டு மிதின்னு மிதிக்கணும். அதுக்காகத்தான் நான் குரல் கொடுக்குறேன். பார்த்துக்கலாம், இவங்க எல்லாத்தையும் ஏறி மிதிச்சு தேர்தலில் ஒன்று லோலோன்னு அலையிறாங்க. சரி பார்ப்போம், நாங்களும் இப்படி அலைஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இவங்களை தூக்கி போடணும். ஏப்பா, அவர் கொலை பண்ணாலும் தப்பு இல்லை, அவர் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணா. யானை சுமார்னு சட்டத்தை 2021 திருத்தி வச்சுக்கிட்டாங்க, 23. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், முள்ள மாதிரித்தனம். ஊடகங்கள் எல்லாம் இங்க இருக்கிறதும் இருக்கலாம், நீங்க பாவம் செய்தி சேகரிக்க வந்தவர்கள் எல்லாமே ஊடகங்கள் 95% விலை போயிருச்சு. நடுவண் அரசு, ஒன்றிய அரசுக்கு விலை போயிருக்குது. உண்மையான ஊடகங்கள் காட்ட மாட்டேங்குது. இப்ப அங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானா. எனக்கு அங்க இருந்து வீடியோ காலில் காட்டுறாங்க, குவைத்துல இருந்து, துபாயில இருந்து, ஷார்ஜால இருந்து. இத்தனை எண்ணெய் கப்பல்களை அடிச்சு நொறுக்கிட்டாங்க, இத்தனை சுத்திகரிப்பு நிலையங்களை அடிச்சு தண்ணி, குவைத்துக்குள்ளெல்லாம் தண்ணி உள்ள மேந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உண்மையான செய்திகளை இங்க போட மாட்டேங்கிறாங்க. சாவட்டம், தப்பு பண்ண, இது மனித இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நன்றி, நீங்க கேளுங்க. ஜனநாயகத்தின் 4வது நிதி கொடுக்கணும், கேட்கிற நிதியை கொடுக்கணும். அன்னைக்கு ஓகி புயல் 1000 மீனவங்களை செத்து மிதந்தான், அவனுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்ப துப்பு இல்லை. இந்த ஓடுகாலிய அவர் 8000 கோடி ஃபிளைட்டில் எடுத்துக்கிட்டு சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வர்றாரு. அது என்ன சார்ட்டர்ட் ஃபிளைட் போறாங்க, நிதி தர்றதில்லை, பேரிடர் நிதி தர்றதில்லை. அதெல்லாம் தந்துட்டு வா. அது நியாயமான கேள்வி சகோதரர் கேட்டது. தந்துட்டு வா. நாங்க என்ன இழிச்ச வேணா? எல்லாத்தையும் நீங்க ஊபிக்கு எம்பிக்கு அதுக்கும் கொடுக்குற, நாங்க தொங்க போட்டுக்கிட்டு எங்கேயோ போய் ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாடுற, கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அது தவறுன்னா தவறு தான். நானே தப்பு செஞ்சாலும் தவறு தான். ஆதலினால் எங்களுடைய போராட்டம் மிகவும் பயங்கரமான தாக்குதல்களை நாம் முன்வைப்போம். யாரையும் எளிதில் வெற்றி பெற விட்டுவிட மாட்டோம். ஏப்பா, அவர் ஒரு இந்து, மிகப்பெரிய பக்தர். இன்னும் எப்படிப்பட்ட பக்திமான் அவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட பக்திமான்? 10,000 முஸ்லீம், 20,000 முஸ்லீம்களை குஜராத்திலே கொன்று குவித்து
ஒரு சின்ன சண்டையை வச்சுட்டு வந்து அவன் நார்த் இந்தியாக்காரன் எங்கே போனாலும் ஒரு போகியில் அந்த ட்ரெயினில் ஒரு 6 கேஸ் ஸ்டவ் வச்சு சமைச்சிக்கிட்டு வர்றான். அதில் தீ பிடிச்சதை இசுவாக்கி அவ்வளோ கொலைகளை பண்ணவர், அமித்ஷா கொலைகளை பண்ணவர், என்ன உண்டா இல்லையா? அப்படி பண்ணவர் கோயில் கட்டுறார். பாவம் பாரு, இதை இடித்து கட்டினார். ஆமாம், இங்கேயும் போனாலும் தொப்புன்னு விழுந்து கும்பிடுவார். அவர் திருச்செந்தூர் முருகன் மீது அதிக பக்தி உள்ளவர். அதனால் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுகிறார். ஆனால் அது ஒரு எல்லைக்கல். அது எல்லாம் சொல்லிட்டு வராங்க. உங்கள் ஊடகங்கள் அனைத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் விடமாட்டோம். அந்த கட்சியிலேயே நாளைக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் வேலை இறக்கப்படும். தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல. ஏப்பா, போன வருஷம் அங்கே ஏற்றுனாங்களா? அதுக்கு முன்னாடி வருஷம் ஏற்றுனாங்களா? அங்கே நீதிபதிங்கிற மனுஷனா வேற எதை திங்கிறான்? தோற்றத்தானே திங்கிறான். எல்லாம் இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? அது மக்களுக்கு தெரியுதில்ல. அதனால இந்த சீப் பாலிடிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உன் ஜாமியா நீ கும்பிடு, என் ஜாமியா நான் கும்பிடு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லாட்டி நான் ஒரு மனுஷ வலிக்கான இருக்கேன். சரி, நான் நோன்பு வச்சுருக்கேன், பாய் நோன்பு, என் தம்பி நோன்பு, அது எனக்கு வயிற்ற குறைக்குது. அது ஒரு நாள் நீங்களும் இருந்து பழகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு எப்படி அந்த எனர்ஜி முதல் நாள் கஷ்டமாக இருந்தது. இது என்னோட நம்பிக்கை. அது சாதுக்கள், உண்மையான ஆன்மீகவாதிகள், சைவர்கள்லாம், சமணர்கள், அந்த காலத்தில் புத்தரெல்லாம் போது என்னைக்கு இருந்தால் எப்போ என்ன பொருள் கிடைக்குமோ 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் புத்த மகான். சரியா? அந்த மாதிரி அவரவர்களுக்கு அவருடைய பண்பாடு. ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணுறது, அயோத்தியாக்குறது, இதை வேல்னு தூக்கிக்கிட்டு மக்களை வெட்ட கிளம்புறதுன்னு கிளம்புனா மிகப்பெரிய அழிவைத்தான் இந்த நாடு சந்திக்கும். அதற்கு இந்திய ஜனநாயகங்கள் இடம் கொடுக்காது. மோடி வந்தார், திருப்பரங்குன்றத்திலே சாஸ்தாங்கமாக வழங்கினார். திருப்பரங்குன்றம் எத்தனையாவது வீடுப்பாது? பழனி முருகனுக்கு முதல் வீடு திருப்பரங்குன்றம். அவர் இன்னும் 5 வீடுகளுக்கு சென்று 60 வீடுகளுக்கும் அவர் செல்ல வேண்டும். கலவரத்தை உண்டு பண்ணாது, சாஸ்தானமாக கும்பிட்டு வர வேண்டும். அங்கு உள்ள மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். வேலை வாய்ப்பு போயிடுச்சே, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இன்னைக்கு மதுரையை சுற்றி ஃபுல்லா இந்திக்காரன் இருக்கான் எல்லாத்தையும். அதனால இந்திக்காரன் ஓட்டு போடுவான்ட்டு வந்துட்டு போயிருக்காரு. அது ஒன்று இருக்கு. எத்தனை பீகார் இந்திக்காரனுக்கு ஓட்டை கொடுக்குறான்னு தெரியல. கேரளாலாம் 5 வருஷம் இருந்தால் தான் அங்கே ஓட்டு இதெல்லாம் கொடுப்பான். இங்கே எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுட்டா தமிழனுக்கு வேலையே இல்லை. மாநாடு நடத்தினா ஆள்கள் சாவாங்கப்பா. எங்கள்கிட்ட காசு இல்லைப்பா. மாநாடு நடத்தாமே, மாநாடு முதல் மாநாடு போட்டதுதான். அப்புறம் செயற்குழு, பொதுக்குழு, இப்படி அருமையா அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஆமாம், நன்றி, வணக்கம். சந்திப்போம், தேர்தலில் சந்திப்போம். வெற்றி வெற்றி நமது.